ஏய் சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருக்காது. பக்கத்து ஃப்ளாட்ல யாராவது பார்த்தா அவ்வளவுதான். தென் போய் வாங்க. கொடுத்தது பார்த்தாதா? இங்கே கொடுத்தாதான் த்ரில்லா இருக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தேங்க் யூ. சீ போடா. அடுத்த தடவை என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஓகே பை. பை. See you. எல்லாம் சரின்ற. சரின்னு சொல்ல வரல, ஆனால் தப்பு இல்லை. மாட்டிக்காத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லை. டேய், நான் சொல்றது பக்கா ப்ராக்டிக்கல், அவ்வளோதான். இதெல்லாம் உனக்கு வேணா கஷ்டமா இருக்கும். ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக இருக்கணும். நோ செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை விட்டு லைஃப்பில் நம்ம கிடைக்கிற எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான், இன்க்ளூடிங் ஒய்ஃப். ஐ மீன் டு சே ஒய்ஃபாக கூட இருக்கலாம். இட்ஸ் ஆல் இன் த கேம் மேன். எப்போ வந்தீங்க? ஆஃபீஸ்ல டென்ஷனா? நான் வேணும்னா ஒரு கப் காஃபி போட்டு தரட்டுமா? ம். இன்னைக்கு நானும் விக்கியும் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கே காலேஜில் கூட படித்த பொண்ணை பார்த்தேன், ரேஷ்மா அவ பேர். காலேஜ் டைமில் நான் அவ்வளோ சின்சியர் லவ் பண்ணோம். என்ன காரணமோ என் ஃபேமிலிக்கு ஒத்து வரல, பிரிஞ்சிட்டோம். என்னமோ தெரில, இன்னைக்கு அவளை பார்த்ததுலேருந்தே மனசு குத்திட்டே இருக்கு. அவளை பார்த்ததுனால இல்லை, இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட சொல்லாம போயிட்டு தான். ஐம் சாரி ரம்யா. என்னாச்சு? நீங்க சொல்லிட்டேன், நான் சொல்லல. நானும் ஒருத்தரை விரும்பிதான் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் விரும்பினது உண்மைதான். காலேஜ் டைம்ல அந்த மெச்சூரிட்டி இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம பிரிஞ்சிட்டோம். ஆனா என்னைக்கு பிரிஞ்சோமோ அன்னைக்கே அதை மறந்துட்டேங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. சாரிங்க. சரி விடு, இட்ஸ் ஆல் ரைட். இப்போ மனசு ரொம்ப லேசா இருக்கு. ஜஸ்ட் ஒன் கப் ஆஃப் காஃபி கிடைக்குமா? ம். எது ஃபோன்ல பேசுறதுன்னு உனக்கு விவரத்தையே இல்லை. ஏய் என்ன பேசுற? நாளைக்கு சண்டே, டாடி மம்மி வீட்டில் தான் இருப்பாங்க, வந்துடாத. இப்போ இது மட்டும் தான். ஓகேடா, பாய். தீபா, எனக்கா? யார் ஃபோன்ல? பாய் ஃப்ரெண்ட்னா என் லவர்னு வச்சுக்கோங்க. இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. நீ இன்னும் சின்ன பொண்ணு. இந்த வயசுல லவ், செக்ஸ், இன்ஃபாக்சுவேஷன் இதுல வித்தியாசம் தெரியாது. உன்னையும் வீட்டையும் கவனிச்சிக்க முடியாம உங்க அப்பா அம்மா வேலைக்கு போறாங்கன்னா அது நீ நல்லா படிக்கணும் தான். புரிஞ்சுக்கோ. நீங்க ஒன்னே எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். Badminton. Yeah. You know what? I'll tell you what. One day I'll come to where you live and you and I'll play a basketball match. All right, you want to dedicate your song to anybody? Everyone, please let the music at you. Kennedy just underwent the surgery for the இங்க brain cancer. அந்த பாட்டு போடுங்க. காலேஜ் டைம்ல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச They பாட்டு. both have positives and negatives. ப்ளீஸ் அந்த பாட்டு போடுங்க. மாத்திரம் சொல்றேன். Well, that's pretty much all. Of Egypt, where is ப்ளீஸ். Well, when you're from school kitchen. Yeah, UP police ne. to keep the
நீங்களே உங்க இஷ்டத்துக்கு பாருங்க. పంపించండి. செல்வி, வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு சுமதி ஆண்டி வீட்டுக்கு போ. காலையில இருந்து 2 தடவை கூப்பிட்டாங்க. ஆமா, நேற்று வேலையை பாதியிலே விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாமே, ஏன்? அட கேட்குறேன்ல. என்னாச்சு? உங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஆண்டி ஏதாவது திட்டினாங்களா? இல்ல. பின் என்னாச்சு சொல்லு. அம்மா கிட்ட பணம் கேட்டிருந்தியாமே? ஆமா சார். என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? அந்த புக்கில் இருக்கு, எடுத்துக்க. அந்த புக்கும் உனக்கு தான். எத்தனை நாளைக்கு தான் ஆனந்த விடம் குமுதம் படிச்சுக்கிட்டே இருப்பேன்? அது வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, வேற எதுக்குன்னு உனக்கே புரியும். நீங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னே தெரியல. சுத்தமா போர் அடிக்குது. இங்கே நீ மட்டுமா இருக்க? பக்கத்து வீட்டில் தியாகராஜன் அங்கிள், கல்யாண ஆண்டி, தீபா வீடுன்னு எத்தனை பேர் இருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை டு ஷேர் சம் டைம் வித் தெம். போங்க. இங்க இருக்கிறதும் சரி, இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் கூட பிடிக்கல. எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. பிடிக்கலன்னா டிவி, கேம்ஸ், புக்ஸ் நிறையா இருக்குல்ல, அதுக்காக ஃப்ளாட்ஸ் காலி பண்ணிட்டு போக முடியும். நான் அப்படி சொல்லலை. எவ்வளோ நேரம் தான் டிவி புக்ஸ்ன்னு, அது கூட போர் தான். ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணட்டுமா? வேண்டாம், வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். அது இல்லைங்க, இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான். நம்ம குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது வேலைக்கு போட்டுமா? அது ஒரு தடவை சொல்கிறேன்ல, வேண்டாண்ணா வேண்டாம். என்ன ரம்யா, வேலைக்காரி செய்ய வேண்டிய வேலையில நீ செஞ்சிட்டு இருக்க? 2 நாளாக செல்வி லீவு, அதான். எங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையும் செய்யறது இல்ல, வேலைக்கும் வரதில்லை. இதுல லீவ் வேற. யூஸ்லெஸ் கேர்ள். கொடுக்குற சம்பளத்தை விட நீங்கள் வேறு எதோ எதிர்பார்த்தீங்கன்னா அவள் எப்படி வருவா? எதிர்த்த பிளாக்னால தெரிய வராதுன்னு நினச்சிங்களா? இது பாருங்க, இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்கன்னா நான் ஆண்டிக்கிட்ட சொல்லிடுவேன். வா. இனிமே நம்ம இங்கே மீட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்? பக்கத்து ஃப்ளாட்டில் ரம்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. டேக் இட் ஈஸியா, இதுக்கு போய் பயந்துக்கிட்டு. நான் பார்த்துக்கிறேன். பாய். யாரு நீங்க? E6 ஃப்ளாட். ரம்யா பார்க்கணும். ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. நீங்க அவளுக்கு என்ன வேணும்? க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க போதும். வந்தா சொல்றேன். தேங்க்யூ. அப்புறம் என்ன, எல்கேஜி அட்மிஷனுக்கு இப்போயே அப்ளை பண்ணிடுங்க. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? எஸ், ஷீ இஸ் கன்சீவ்ட். இந்த டைம்ல என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணாலும் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் ஆஸ் எ டாக்டர் உனக்கு இப்பவே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகேமா? நவம்பர் 18, அக்டோபர் 18, செப்டம்பர் 18.
நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எல்லா லாங் ஜேர்னியும் அவாய்ட் பண்ணிடுங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. குட் ஈவினிங் டாக்டர். எங்க ம் டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதானே? கண்டிப்பாக சொல்லணும். 3 months and 10 days கரெக்டாக சொன்னாங்கல்ல, அதுக்காகவே தேங்க்ஸ் சொல்லணும். என்ன சொல்கிற? தேங்க்ஸ் டாக்டர். இல்லைங்க சார், என்ன பார்த்தும் பார்க்காம மாதிரி போறீங்க? போன வாரம் வந்தப்போ தான் கண்டுக்கல, இப்போவும் கண்டுக்காம போனா எப்படி? சரி விடு. கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க. இதுவே உனக்கு ஜாஸ்தி தான். லாட்ஜில் ரூம் போட்டால் மட்டும் கொடுக்குறீங்கல்ல, அந்த பணத்தை இங்கே கொடுங்க. பிடி. பழையபடி அதே பிளேட் தானே? இல்லை, E6. ரம்யா மேடமா? பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணுமா இருக்குமே.